திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கு விசாரணையில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்கோடு சேர்த்து பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது மதுரையை சேர்ந்த பரமசிவம் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மிகவும் பிரசித்தி பெற்றது. முழு நிலவு நாளன்று ஏராளமான பக்தர்கள் இங்க கிரிவலம் செல்வாங்க. இந்த மலையில உச்சியில சிக்கந்தர் தர்காங்கிற பெயர்ல ஒன்று அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே தர்கா கோவில் தொடர்பான முரண்பாடுகள் எழுந்தபோது கீழமை நீதிமன்றத்துல உரிமையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மலை அமைந்துள்ள பாதையில தர்கா செல்வதற்காக பயன்படுத்தலாம்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழியை பலியிட்டு கந்தூர் நடத்துறதாகவும் இது இந்து சைவ ஆகம விதிகளுக்கு எதிராக இஸ்லாமியரை செயல்பட முயன்றதாகவும் சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்த ஒரு நிலையில அங்கு ஏற்கனவே அங்கு அந்த கால்நடைகளை பலியிட்டு இருக்கிறாங்க, உடனே இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கூறி திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையை அமைப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. விசாரணைக்கு வந்த நிலையில என்ன சொன்னாங்கன்னா, அரசு தரப்புல ஒரு வாதம் வச்சாங்க. எப்படின்னா, அரசு தரப்புல ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் முதல் அவங்கள நிலுவையில் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை இந்த வழக்கு இப்ப தொடரப்பட்ட இந்த வழக்கையும் முதல் வழக்கு நீதிபதி இந்த வழக்கையும் முதல் அமர்வுல நிலுவையில் உள்ள வழக்கோடு சேர்த்து பட்டியலிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த பட்டியலிடப்பட்ட அதாவது முதல் நீதிமன்றத்துல இந்த வழக்கோடு சேர்த்து இது விசாரிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.